கொஞ்சம் நேரம் இங்க ஒழிஞ்சுக்கணும். யார் பண்ணி உனக்குங்க யோ 4 ரூபாய் கொடுத்துருக்கையா போயா வெளியா? இல்லைங்க, இன்னும் 2 மணி நேரம் ஆச்சு நான் இங்க தங்கிதான் ஆகும். யோ என் பொழப்புல மண்ணப்பட வந்திருக்கியா? கேசா நீ ஏரியா குத்தா சோம்பேறி. ஆமாங்க, இது சைக்கிள் செயின். இப்போதான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். பசங்களா ஏங்க சேனா விலாசம் போட்டு கூப்பிட்டுட்டு போறா? ரோஷன் இல்ல? இல்லையே, ஏ நான் அதானே. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய கல்லுல மங்க மாதிரி வந்து குந்திக்கிறான். நல்லா இருப்பியா நீ? இந்த 2 மணி நேரத்துல நீ என்ன சம்பாதிப்ப? என்ன உன் ரேட்டு? 300. 300 ரூபாவா? ஒரு சைபர் அழிச்சுக்கிய. அதானே. இந்த 50 ரூபாய் இருக்கு. கம்முன்னு அங்கே இரு. இத பாரு, நீயும் என்கிட்ட நெருங்காத, நானும் உன்கிட்ட நெருங்க மாட்டேன். 2 மணி நேரம் போய்கிறே இருப்பேன். ஏன் இருப்பி தொலைக்கிற? இங்க வந்துட்டு போற சில புண்ணியவானுங்க பணத்தை மட்டுமா கொடுத்துட்டு போறானுங்க. என்ன இது 50 ரூபாய் திருப்பி பைக்குள்ளேயே வச்சிருக்க? யோ, நான் மானத்தை விக்கிறவதான், ஆனா தானம் வாங்குறதில்ல. எடுத்துட்டு போயா, உடம்புல தெம்பு வந்த அப்புறம் வா. யோ, என்னையா தொழில் உனக்கு? என் தொழில் ஒரு மாதிரிதான். ஒரு விரலை வெட்டுறதுன்னா 30 ரூபாய், கையை வெட்டுறதுன்னா அதுக்கு ஒரு சைபர் சேர்த்துக்கோ 300 ரூபாய், காலை வெட்டுறதுன்னா இன்னொரு சைபர், ஆளையே வெட்டுறதுன்னா. எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா, கிளைகோடி மட்டும் விட்டுட்டு போகாது. இருமலே போய் வா என சொல்லு, கிளைகோடின் அருந்திடு, கிளைகோடின் கிளைகோடின் கிளைகோடின். வாயா வஸ்தாது, என்ன உடம்புல தெம்போட வந்திருக்கியா? நான் அதுக்கு வரல. என் கண்ணாடி விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுல போனா என் பொண்டாட்டி முதல்ல அதை தான் கேட்பா. அதுக்குள்ள அடுத்த வந்தாச்சா? ஏன் சார் என் கண்ணாடி பாத்தீங்களா? இல்ல, இங்கதானே வச்சேன். இது வரைக்கும் கண்ணாடி இது போட்டாதான் எனக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். சரசு, நான் வரட்டுமா? சரசு, அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, சரசு சரசு, எனக்கு போற வழியை கொஞ்சம் காட்ட. காரு மேல இடிக்கூடாது பாரு. ஐயோ, ஏன் அவன் அடிச்ச? கோபம் வந்தது அடிச்ச. உனக்கே கோபம்? உனக்கே கோபம் வருது? என்னமோ தெரியல. போட இப்போ இரும்பல் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குல்ல. சினிமா பார்த்துட்டு இருந்த அங்க இரும்பல், அது ஞாபகம் வந்துருச்சு. உடனே வந்துட்டேன். நேரா மருந்து கடை போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இரும்பலுக்கு வாங்க.
என்னையா விலை? நான் விலையில வாங்கிக்க மாட்டேன். மருந்து சாப்பிடு. மருந்தை ஊத்துக்கின உடனே கவ்வால் இருமல் நின்று போச்சு சினிமாவில். உண்மை சொல்லு, கண்ணாடியில பாத்துட்டு தானே வந்திருக்கிற. என்ன எழுதிருக்குதுல? படிக்க தெரியாதா உனக்கு? நான் கை நாட்டு. அடப்பாவி, படிப்பே தேவையில்லையா என் தொழிலுக்கு? நானே 8 கிளாஸ் படிச்சிருக்கேன். வெக்கமல்ல உனக்கு? ஏன் அழுற? எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன் சரசு. படிப்பில்லாட்டி என்னையா? அதனாலயே உனக்கு நல்ல மனசு இருக்கோ என்னவோ. யார் அது மணி அடிக்கிறது? சந்திப்பு வேணா? வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அதெல்லாம் எனக்கு பழக்கம் தான். என்ன அது பெரிய ரோகனைய போச்சு உன்னோட? எதுக்காக வந்த? நான் இப்பவும் அதுக்கு வரல. வேற எதுக்கா? என் மனசே சரியில்லை சரசு. யாருக்கிட்டையாவது மனசு திறந்து பேசணும்னு வந்தேன். வெட்டி பேச்சு பேச நான் தான் கிடைச்சனா? எனக்கு வேற யாரும் இல்லையே சரசு. அதுக்காக நான் என்ன பண்றதா? பெரிய இழவா போச்சு உன்னோட. ஆட்ட கடிச்சு மாத்த கடிச்சு கடைசியில ஆளையே கடிச்ச மாதிரி மெது மெதுவா கோந்து வர வந்து ஒட்டிக்கின. என்ன ஆளு? எனக்கு சொந்தமோ வேண்டாம், ஒரு பந்தமோ வேண்டாம். முதல்ல இந்த இடத்து காலி பண்ணு. ஏந்திரியா? ஏந்திரே. அட, உன் இரும்பல் ஒட்டுக்க நின்னு போச்சா? எனக்கு கருணா கயிற இந்த சைக்கிள் செயின் தான். காசுக்காக ஆளுங்களை அடிச்சு போடுறது, கூட்டங்களை புது காட்டா பண்றது, சோடா பாட்டில வீசுறது, கேவலமான பொழப்பு நடத்துற. அடப்பாவி, பழக்கிறதுக்கு வேற வழியே தெரியல உனக்கு? யாரு வந்து அப்படி வளர்த்து விட்டா? அரசியல் தான் சரசு. நம்ம அரசியல் கட்சிகளுக்கு தொண்டனுங்க மட்டும் பத்தாது, என்ன மாதிரி 10-100 குண்டனுங்களும் வேணும். கூலிக்காக உயிரோடு விளையாடுறியே, அடிப்பட்டவங்க துடிக்கும் போது ஓ மனசு துடிக்காது? இம்மா நாளைய மனசு மறுத்து கிடந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சாவுக்கே காரணமா இருந்துட்டேன். யாரையாவது கொன்னுட்டியா? இல்ல, ஒரு ஃபேக்டரியில ரொம்ப நாளா முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் தகராறு. சங்க தலைவர் வேதமுத்துவன் ஒரு ஆள். அழாதையா, நீ பண்றது தப்புங்கிற புத்தி முந்தைய உனக்கு வந்து தொலைச்சிருந்தா எத்தனையோ பேர் நொண்டி மனமாகாம இருந்திருப்பாங்க. இனிமேலாவது இந்த பழப்ப விட்டு தொலை. சோறு துண்ணியா? இங்க துன்றியா? என்னையா சோறு தின்னாம எழுந்துக்கிற? இந்த சோத்தை சம்பாதிக்க நீ என்ன பாடுபட்டு நினைச்சு பார்த்த. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதெல்லாம் ஏன் நினைச்சு பாக்குற? ஒன்னத்துக்கு ரிஷம் மூலம் பார்த்தா உட்டா மாதிரிதான். தின்னு மீசையை பாரு, 1.5 கிலோ. சரி 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 சரி, 3/4 கிலோ. என்னையா அது பொடி? அசிங்கம். சாராய நடி கூட என்னால படுத்துக்க முடியும், ஆனா அந்த பொடி நாத்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு கேட்டா கோச்சிக்க மாட்டிய? நீ இந்த தொழிலுக்கு எப்படி வந்த? இதுக்கு என்ன படிச்ச? அட போயா, அதெல்லாம் போட்டு நோண்டாத. தெரிஞ்சுக்கிறேன் என்னதான் காரணம். கேளு வேணா போய் கேள. இந்த சமூகம் தான் காரணம் தான். நான் சொல்றையா, எங்க அம்மா தான் காரணம்.
மார்பு வந்தப்பவே முந்தானியை இப்படி இழுத்து விட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே தவிர மூடிக்க சொல்லி கத்து கொடுக்கல. 16 வயசுல என்ன ஆரம்பிச்சு வச்சுட்டாவோ போயிட்டா. இப்ப வயசு 22, 6 வருஷம் சர்வீஸ். மனம் விட்டு பேசுறதுனால உங்ககிட்ட 22 வயசு உண்மையை சொல்றேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் 16 தான் சொல்லுவேன், 10 ரூபாய் கூட வாங்குவேன். நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா? ஒரு வாட்டியா? எத்தனை மாசம்? 3 மாசமா? சாட்சி கூண்டை எப்படிதான் நின்னையோ? தலைய தொங்க போட்டுக்கிட்டே நின்னியா? நானே நிக்கிறேன். ஜட்ஜி தான் தலை தொங்க போட்டுக்கிட்டாரு. ஏன்? குத்துமுள்ள நெஞ்சி. ஐயா. ஆமா, பொழப்புக்கு இல்லாம சோரம் போறவளை போய் ஜெயில போடுறமேன்னு அவர் தான் தலை தொங்க போட்டுக்கிட்டாரு. சரசு, என்ன சொன்னீங்க? நீயும் இந்த தொழிலை விட்டுட. விட்டுட்ட பொழப்புக்கு வழி நான் இருக்கேன். ஓம் பொழப்ப நாய் பொழப்பு, அதுல நானும் கூடவா? கஷ்டமோ நஷ்டமோ நாமளும் மத்தவங்களை போல வாழ முயற்சி பண்ணுவோமே. இப்போ தயவு பண்ணி என்ன குழப்பாத. என் பொழப்ப கெடுக்காத, போய வெளியே. சரி. என் டியூட்டி நேரம் இப்போ வந்து என்னவோ தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு. श्रीनाथ समाधि, क्योंकि मेरा जैसा आदमियों की सेवा करता है. என்னையா பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவ, படிக்கடி வர ஆரம்பிச்சிட்ட. சண்டையா? சகடா மட்டும் இல்ல, மனசு விட்டு போச்சு. சரி, நமக்கிட்ட என்ன குறைச்சல்? இந்த பல்லு இருக்குது, இந்த பல்லு தவிர என்ன குறைச்சல்? அப்ப கூட நம்ம பீவி வேற நாள் கூட தோஸ்து வச்சிருக்குது. நமக்கு இருக்கிற துட்டுக்கும் நம்ம बीवी கூட कार மேலே आराम से போக வேண்டிய ஆளு ஆட்டோ மேலே போதும். क्यों? किस्मत. మనసు విட்டு పోచు, நம்ம பேர் ஆட்டோ அமர்த்தலாம் ஆயி போச்சு. सरस, सरस, सरस जल्दी आओ. சரி, நம் கையில இருக்கிற துட்டுக்கு அந்த மாதிரி 1000 லட்சி கிடைக்கும். ஏக பத்னி விருது தெரியுதா? அது போல நானும் ஏக வேஷ்ய விருது. சரி, நீ நம்ம பத்னி விட உண்மையா இருக்குது. क्योंकि நம்ம மார் மேலே சாஞ்சு நீ நம்மளே மட்டும் தான் நினைக்குது. लेकिन நம்ம பத்னி நம்ம மார் மேலே சாஞ்சு வேறொரு ஆள் நினைக்குது. மன்னிச்சிடியா, நானும் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைக்கிறேன்.
எங்கடா போச்சு? அடக்கு சஸ்து, இதை கொடுத்துட்டு போகவா வந்த? ஆமா. பொடி டப்பிய கொடுத்துட்டு போக மட்டும்தான் அது போய். பின்ன வந்தது பொடி விஷயம் இல்ல, வாழ்க்கை விஷயம். உள்ள வாயா. உட்கார். நீ சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்த்தேன். நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே தீட்டுப்பட்டு கிடக்கு. திரிந்து வாழ முயற்சி பண்ணலாமேன்னு தோணுச்சு. உனக்கு நான் துணையா, எனக்கு நீ துணையா? சரசு, ஆனா நீதான் இன்னொரு வாட்டி நல்லா யோசனை பண்ணிக்கணும். எதை பத்தி? காய்கறி விக்கிறவ முந்தான முடிச்சு கொண்டு இருக்கிற ரூபா நோட்டை பார்த்திருக்கியா? அழுக்கு பிடிச்சி, நாத்தம் பிடிச்சி, ஓரமெல்லாம் கசங்கி போய் மடிப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குமே. அப்படிப்பட்டவன் நான். யோசிச்சுக்கோ. ரூபா நோட்டு என்னதான் கசங்கி இருந்தாலும் பேங்க்ல கொடுத்து புதுசா மாத்திக்கலாமே. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஞானம் வந்துச்சு? மரத்துக்கடியில ஒண்ணும் வரல, இன்னொருத்த மார்பிள சாஞ்சிட்டு இருந்தப்பதான் வந்துச்சு. நான் தானே பொடி போட்டேன். ஆம்பளைங்க செய்யற தப்புக்கெல்லாம் பொம்பளைங்க நாங்க அனுபவிக்கணுங்கிறதானே எங்க தலையெழுத்து. இங்க பாத்தியா, புது வாழ்க்கை எங்க தொடங்க கவனிச்சியா? மூஞ்சி மேலையா? என்ன எழுதிருக்கு இதுல? மீண்டும் வருக அப்படின்னு எழுதிருக்கு. அத்தை கொண்டு போய் கண்ணாடியில எழுத வச்ச, வேற இடமா கிடைக்கல உனக்கு? இங்க வர்றதெல்லாம் போறப்ப தலைவாரம் போக மாட்டான் பாரு, அப்ப படிச்சுதானே தீரணும். அதுக்காக தான். முதல்ல அடி போ, முதல்ல அடி. என்ன கூப்பிடுற? என்ன டான் கூப்பிடு. எதுக்கு? அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் இறக்கி வச்சுட. என்னது எப்படி குடிச்சுக்கிட்டு? என்னவா? அதெல்லாம் முறை குடிச்சு வெக்கமா இல்ல உனக்கு? அட, வீட்டுல நீ தானே இருக்க. அம்மா தாயே, முதல்ல நீ வெக்கப்பட தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீ கத்துக்கிறது எல்லாம் முதல்ல மறக்க கத்துக்கணும். அப்புறம் என்ன கத்துக்கணும்? அப்புறம் உடம்பு பூரா மூடிக்க கத்துக்கணும். சரி பிராணநாதா, கதவை சாத்திக் கொண்டு முதலில் தாங்கள் வெளியேறுங்கள். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரின். இது கற்பின் சிறப்பை பத்தி சொல்லுது. இவ்வளவு ஈஸியா சொல்றிய? இதெல்லாம் நீ முன்னாலே படிச்சிருக்கியா? கண்ணு கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி கற்ப பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட சிறப்பை பத்தியே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவு, பணம் மட்டும் இருந்துட்டா கற்பென்ன எல்லாத்தையுமே காப்பாத்திக்கலாம்ல? ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ எல்லா பணக்காரியும் கற்போட இருக்காங்கிற? பின்ன நான் அனுபவத்தை சொல்லுட்டா. ஒரு பெரிய பணக்காரன், ஏதோ அரசியல் தகராறு,
அந்த பணக்காரனை நல்லா கவனிக்க சொல்லி அவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு கைக்கூலி கொடுத்து அனுப்பி வச்சான். நானும் அன்னைக்கு ராத்திரி அந்த பணக்கார வீட்டுக்கு போனேன். படுக்கையில இருந்தா செம்ம பிடிச்சேன். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன். மோட்டா ஆளு மடக்கிட்டான். அப்புறம் என்ன கட்டி போட்டான். விஜயா, போலீஸ்க்கு போன் பண்ணு. என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா தான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க திருட்டுத்தனமா வந்தது அவன் மட்டும் இல்ல, நீங்களும் தான். இங்க இருந்து போலீஸ்க்கு போன் பண்ணா நீங்க இங்க இருந்ததெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போய் நம்ம கள்ள தொடர்பு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணுமா? அப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றபடி செய்வோம். ஆமா, பணக்காரி அவையே சோரம் போனா. நீ வயிற்றுக்கோசரம் போன, அவள் கொழுப்பு போனா. ஆனா பேசி பாருவ கிட்ட ஒரிஜினல் பத்தினி மாதிரி பண்பை பத்தி 4 பூரா பேசுவா. இந்த மாதிரி தமாஷ் நீ பாத்திருக்கியா? சொல்லட்டா? சொல்லு சொல்லு. ஒரு நாள் ஒரு புது கிராக்கி என் கூட 8 மணி வரைக்கும் இருந்துட்டு வெளியே போனா. எதிர்த்தப்பல இன்னொருத்தன் வந்தான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துட்டானுங்க. ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டானுங்க. ஏன்? சந்திச்சு கிட்டுதான் அப்பனும் புள்ளையும். பெரிய ரகலையே நடந்திருக்கு. ரகலதான். சண்டை மண்டை உடஞ்சது அப்பனுக்கும் பிள்ளைக்கும். எதை பத்தி தெரியுமா சண்டை? என் வீட்டுக்கு வந்தது பத்தி இல்ல. அப்பம் கொடுத்ததை விட புள்ள 5 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டானா. என்னது? ஒரு தமாஷைக்கு ஆகுது வந்தது. எனக்கும் தான் சொல்லு சிரியன். ஐயோ, அசிங்கமா தமாஷை வேண்டாம். பொல்லாத அசிங்கம். நான் பார்க்காதா சொல்லியா? அப்புறம் கேட்டுட்டு திட்டக்கூடாது. எனக்கு தெரியுமே. ஆமாட்ட என்ன பழக்கம் இது? மத்தவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமா? வேண்டாம். ஏ, இது நம்ம படம். அங்க பாரு. எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா. கிளைகோடி மட்டும் விட்டுட்டு போகாது. சினிமா பிடிச்சதா? மான வாழ்க்கை நடத்துறான் பாத்தியா? அத்தை விடு. வர்ற வருமானத்துக்குள்ள எப்படி அளவா செலவு பண்றாங்க கவனிச்சியா? நாமளும் அப்படியே வாழணும். ஆமா, பொண்ணுக்கு என்ன வருமானம் வரும்? கோச்சுக்காத. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. லீவ் நாள், திருவிழா, அரசியல் மாநாடு இதெல்லாம் வரப்போ வருமானம் டபுளா இருக்கும். செலவு செலவு மாமூல் 50 ரூபாய் போலாம்னா கோயில், குளம், தானம், பிச்சை இதுக்கெல்லாம் 100 ரூபாய் செலப்படுவேன். பக்கத்துல என்ன பொதுக்கூட்டமா? ஆமா, பேச்ச கவனி. செல்வந்தன், ஏழை, உயர்குலம், கீழ்குலம் என்கின்ற பேதங்கள் ஒழிய வேண்டும். குடிசைகள் மாளிகைகளாக மாறி இவர் ரொம்ப நல்லா பேசுவாரு. தெரியுமா உனக்கு? பேசி முடிச்ச உடனே இங்கதானே வருவாரு. நிலைமை உருவாக வேண்டும். தேசத்தில் இருக்கின்ற கிராமங்கள் ஒவ்வொன்றும் தில்லி காணமாக வேண்டும். இனிமே எவனாவது வந்தா பல்ல கைட்டுடுவேன். ஆமா, இந்திய குடிமகனின் பிரதான கடமையும் ஆகும். அதற்காகவே உழைக்க வேண்டும், அதற்காகவே வாழ வேண்டும். மறந்துட்டேயா? இத வந்துட்டேன்.
பழக்க தோஷம். மாத்திரை சாப்பிட போயிட்டேன். ஆனா இப்ப சாப்பிடல. வாங்க. பாம்பு தானே சட்டையை உரிச்சுக்கிற மாதிரி தினமும் நானே மிஷின் கணக்கா உரிச்சுக்கிட்டு வந்து நிப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன பாவாடை எப்படி இருக்கு? இத பத்தி கவலைப்பட்ட முதல் ஆள் நீதான்யா. எங்க போற? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்கயா போயிட்ட? ஐயோ இல்லையா மகாலயா? இனிமே நீ அந்த அழுக்கு பாவாடையெல்லாம் கட்டிக்காத. புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவா, கடை மூடி இருந்தது, நான் பூட்டை உடைச்சு எடுத்துட்டேன். திருடிட்டு போக வந்திருக்கான்னு நினைச்சிட்டு நான் அடின்னு அடிச்சுட்டானுங்க. ஐயோ நானும் பல்ல கழிச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் திருந்துட்டேன்னு சொன்ன பிறகுதான் விட்டானுங்க. தேவு, நான் பணம் கொடுத்துட்டேன் சரசு. நான் செஞ்சு தப்பா? சொல்லு கண்ணு. தேவு, ஆசை வார்த்தைங்க எனக்கு புதுசு இல்ல, கட்டில் அனுபவம் எனக்கு புதுசு இல்ல. ஆனா உணர்ச்சி மட்டும் புதுசா இருக்கு. உடம்புல ஓடுற பழைய ரத்தத்தை எல்லாம் மாத்திக்கிட்ட மாதிரி தேவு, என் உடம்பு சிலுக்குது. யார்பாது? தேவா? என்னய்யா, என் ரூட்ல வராம யார் ரூட்ல வந்த? இனிமே இந்த பக்கம் வந்த எலும்பை முடிச்சிடுவேன். சசு, வந்தா உடைச்சிருவேன். பாடுவா, நானும் சரசும் சேர்ந்து வாழ போறோம். அடா பாவி, ஏண்டா என் பொழப்புல இப்படி மண்ண போடுற? உனக்கு ஒப்பாட்டியா வச்சுக்க வேற பொம்பளையா கிடைக்கல. ஒப்பாட்டி இல்லடா, பொண்டாட்டி. आटो अमृतला लागा எந்திரியா எந்திரி, முதல்ல வெளியே போ. क्यों? कोई आदमी अंदर है? மடத்தனமா பேசாத, எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், இனிமே இங்க வராத. क्या बोल रहा है? तुम्हारे 70 रुपीज एक्सपेंडिचर है, 70 रुपया माल अंदर है. पीटर स्कॉट ने एकदम किक पड़ रहा, मेरा सब किक उतर गया. போ போறியா இல்லையா? போ. நீ நல்லதாயிட்டு तो सुन ली, நமக்கு कैसा मालूम है? 70 रुपया माल अंदर है. இனிமே வியாபாரம் கிடையாதுன்னு போட்டு எழுதி வைக்க முடியும். போயா வெளியே. क्या तुम्हारे लिए मैं पोटी मेरे तले पोड़ देखो. इसलिए कुछ तो ठीक है. தெருக்கோடியில ஒரு கிணறு இருக்கு, அதுல போய் குதி. क्या बोल रहा हूँ? तुम्हारा पाव पड़ता हूँ, कृपा करो. 70 रुपया माल अंदर है. मैं कबूल कर रहा हूँ. तुम कौन हो? நான் அவளுடைய புருஷன். पति? शादी हो गए क्या? இனிமேதான் ஆக போகுது. हाँ ठीक है. अरे भाई, இவங்களெல்லாம் கூட்டுருமா வா, உங்க சீர்திருத்தத்தெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோ. வா, बोलो बोलो. मैं एक वेश्य हूँ. तुम क्या काम करता हो? क्या तुम बोलता है क्या? मेरा
சாப்பிட வராம அப்படியே படுத்துட்டா கை கால் கழுவி சாப்பிடுவாங்க. என்ன இதைத்தானே தேடுறீங்க? சரி சரி சாப்பிடுவாங்க. கேவலம் ஒரு பீடி துண்டு நம்மளை பிரிக்க பார்க்கதாக்கும். அந்த பீடிக்கு யார் சொந்தக்காரன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டாதான் சொல்லணுமா? உங்க தம்பி சோமா. சோமா வந்துருந்தானே இங்க? ஆமா. நான் வீட்டோடயே வந்துடணுமா? வப்பாட்டியா? பணத்தை காட்டி ஆசை காட்டினா நான் விரட்டு அடிச்சிட்டேன். அவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? உன் ஒருத்தனதான் எனக்கு முன்னால தெரியாது. என் பழைய வாழ்க்கையில நான் சந்திச்ச பல பேர்ல சோமாவும் ஒருத்தன். புருஷன் பொஞ்சாதியா முழுசா ஆவறதுக்கு முன்னாலேயே பொம்பளை மேல சந்தேகத்தை பாரு. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே ஜாதிதான். நான் சத்தியமா உன் மேல சந்தேகப்படல சரசு. முன்னாலே வந்துகிட்டு இருந்தவங்க உபதிரவம் கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். நீ உண்மையை சொன்னதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு உண்மை பாக்கி இருக்கேன். என்னது? வலுக்கட்டாயமா என்ன கட்டுப்பிடிச்சு உதட்ட பாருங்க. எங்க போறீங்க? சோமா வீட்டுக்கா? ஆமா. கோவத்துல எதையும் செஞ்சிடாதீங்க. அப்படியே இதோ சீர்வரிசை இது எல்லாத்தையும் அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. அம்மா தாயே. அம்மா தாயே. முன்ன இங்க வர்றப்பெல்லாம் காசை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறத பாரு மூதேவி. வேலை விஷயம் என்னாச்சு? வெறும் அலைச்சல் தான் மிச்சம். ஒரு சோடா கொடு. வேலை முதல்ல கிடைக்கட்டும், அப்பால சோடா கொடுப்போம். ஒரே தாகமா இருக்குப்பா. இங்க ஒரே கடனா இருக்கப்பா. பழைய பாக்கியே 30 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும்ப்பா. உன் தாகம் எங்க தீர போகுது? முதல்ல கடன் அட, அப்பால சோடா கொடுப்போம். அடச்சி யோக்கியில இருந்தா ரூபாயை கீழே வச்சுட்டு போனா. உலகம் அப்படிதாங்க இருக்கும். யாருக்காக நல்லவனா வாழ? நமக்காகத்தான், நம்ம மனசுக்காகத்தான். மனசந்தி கேவலம் பொட்டி கடைக்கார பிச்சை காசு 30 ரூபாய் பாக்கிக்காக என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? தடி எடுத்தவன் தான் இங்க மதிப்பு. தன்மானத்தோட நியாயமா வாழ நினைக்கிறவனுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. வேண்டாம் சரசு, வேண்டாம். மறுபடியும் சைக்கிள் சேரை கையில எடுத்துக்க மரியாதை தன்னாலே வரும். வஸ்தாத இருக்க வரைக்கும் தான் இந்த பயிருக்கு வணக்கம் போடுவானுங்க. எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா மத்தவங்களுக்கு வேலை காட்டலாம். இந்த கோவத்தையும் வெறியும் வேலை தேடுறதுல கட்டுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொட்டி கடையை தாண்டி தானே சசு போக வேண்டியிருக்கு. இந்தாங்க, இதுல 30 ரூபாய் இருக்கு. அந்த பொட்டி கடைக்கார மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. ஏது பணம்? நாய விலைக்கு கேட்டுட்டே இருந்தாங்க, கொடுத்துட்டேன். குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தியா, அதை போய் வித்துட்டியா? பரவாயில்லைங்க, கேவலம் 30 ரூபாய் காசு நம்ம லட்சியத்தை நாசம் பண்ணாம இருக்கட்டும். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? போங்க.
வேலை கிடைச்சாச்சா? கிடைச்ச மாதிரி தான். அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில ஸ்டோர் வேலையா, ஏதோ எடுபடி வேலையா இருக்கும். எதுவா இருந்தா என்ன, வேலைன்னு ஒண்ணு கௌரவமா இருந்தா போதும். ஆனா அந்த வேலை கிடைக்கணும்னா என்னப்பா அது என்ன சொல்றாங்க? டெபாசிட் 2000 கட்டுமா? 2000? மனசு விட்டுட்டா எப்படி? பாப்போம். இன்னைக்கு 2 சந்தோஷமான சமாச்சாரம்னு குஷியா இருந்தேன். ஆனா 2? ஒண்ணு என் வேலை, இன்னொன்னு நான் 2 மாசமா முழுல. ஏ அடே இதுக்குள்ளேயவா? இன்னும் 6 மாசம் போனாதான். 6 மாசம் போனாதான் வந்து காட்டுறேன். ₹2000 பணத்துக்கு என்ன பண்றது இப்போ? நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள பணம் கட்டினாதான் அந்த வேலை கிடைக்கும். நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்கே, பாப்போம். அதுக்குள்ள கூறிய போச்சுக்கிட்டு யாராச்சும் கொடுக்க போறாங்களா என்ன? எனக்கு நம்பிக்கை இல்லை சரசு. உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு வைக்கல, சேர்ந்து வாழ நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இந்த வேலையும் கிடைக்கலன்னா நாளைக்கு மூஞ்சில முடிக்க மாட்டேன் சரசு. என்னங்க இது? அடுப்படியில் அனந்த சேனா? கொஞ்ச நேரம் அடுப்படியை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு போனேன், இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன என்ன அப்படி சந்தேகமா பாக்குறீங்க? இல்ல சம்பாதிச்சேன்னு பாக்குறீங்களா? போய் 1 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு சம்பாதிச்சிட முடியுமா? இல்ல அந்த அளவுக்கு நாடும் இல்ல, கொடுக்கறதுக்கு இங்க ஆளும் இல்ல. இல்ல 2000 எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்த வாங்கினேன். தெரிஞ்சவங்கன்னா யாரு? சச்சிவச்சன் ஒரு பொண்ணு, அம்மா. என் பழைய தொழில்ல எனக்கு சீனியர், ரொம்ப பேர் போனவ. சொல்லுத நல்ல காரியம்னு கேட்டோன்னு கொடுத்துட்டா புண்ணியவதி. சத்தியவதின்னு சொன்ன? சத்தியவதிங்கிற புண்ணியவதி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆமா, அன்னைக்கு நாய் வித்த காசு குறைச்சத உடம்பு வித்த பணம், இது என்ன பணம்? அன்னைக்கு மாதிரியே உள்ளங்கையில வச்சு பாருங்க. मेरी जान में तेरा कुर्बान. நீ திக்கிற உச்சே வாழு பெள்ளாந்திக செப்பி வச்சாரா? இந்த பொம்பளை படத்தான் பாரு, அதுக்காக ஆண்டவனை கும்பிடணும்ப்பா. ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಬೇಕಾದ್ರೂ ഞാൻ അസലായിട്ട് നിന്നെ പ്രേമിക്കുന്നു സത്യ. என்ன கேக்குது? இந்திய பாஷையெல்லாம் கேக்குது. வர வர நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் நமக்கு தெரியும், நீங்க கம்முன்னு சீவுங்க. சீவு முடிச்சாச்சா? இப்ப நல்லா கழிச்சு விடு, அப்பதான் இந்த மூஞ்சி சரியா வரும். முதல்ல வேலைக்கு போறீங்க, துணி வச்சுக்கங்க. சரி. ஆமா சரசு, புருஷனை இப்படித்தான் வேலைக்கு அனுப்பணும் எங்க கத்துக்கிட்டே நீ? எதிர் வீடு பக்கத்து வீடு எத்தனை நாள் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருந்திருக்கிறேன். சரி சரி, வேலை முடிஞ்சதோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. வேலை கிடைச்சாச்சு, குழந்தை பிறக்க போகுது, காணிக்கையும் செலுத்தியாச்சு. இன்னும் ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்கு சரசு. நம்ம கல்யாணம் தானே? ஆமா சரசு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா குழந்தைக்கு அப்ப யாருன்னு குழப்புவானுங்க. நான் அனுபவிச்ச சித்திரவதை என் குழந்தைக்கு வேண்டாம். கல்யாணத்தை பதிவு பண்ணிக்கலாம். ஆமா சரசு, இன்னைக்கு அந்த கல்யாண ஆபீஸ்க்கு போய் கல்யாண தேதியை முடிவு பண்ணிக்குவோம். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே எப்படி குழந்தை உண்டாச்சுன்னு அந்த ஆபீசர் கேட்டா என்னங்க பதில் சொல்றது?
எப்படி உண்டாச்சுன்னு விளக்கமா சொல்லிடுறது. அதெல்லாம் கேட்பாரு அவரு. நீ ஒண்ணு இன்னையில இருந்து 15 நாள் ஆகணும். சாட்சிக்கு 2 ஆளு வேணும். அப்புறம் உங்க பேரு? முறைக்கிறார் பாரு. நான் சொன்ன மாதிரியே கேட்க போறாரு. கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்னடா குழந்தை கேட்க போறாரு. அதெல்லாம் கேட்பாரா நீ? அன்னைக்கு சொன்ன, இப்ப என்ன செய்யணும் சொல்லு. தப்புன்னு கணக்குல போட்டுவோம். சரி. 18ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாமா? என் கண்ணு முன்னாலே நடந்த இந்த கோரத்தை தடுத்து நிறுத்த முடியாதபடி ஆயிட்டே பாத்தியா? என்ன மன்னிச்சு சரசு. இயற்கை என்ன கற்படைச்ச கோரத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்ல. ஆனா நம்மள ஏன் இப்படி சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறானுங்க, அதான் எனக்கு புரியல தேவு. ஆனா நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தலையார் வீட்லயே திருடு போனவன் மாதிரி நான் சோமா கிட்டயே என்ன சொல்ல வந்து சொல்லு. 2000 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிற ஆவேசத்திலையும் வேகத்திலையும் நான் சோமா கிட்டயே கடன் பட்டிருக்க கூடாது. அப்போ சோமாதான் பணம் கொடுத்தானா? என்கிட்டயே சொல்லல. சொன்னா நீங்க பணத்தை வாங்கிக்க மாட்டீங்களே, அதான் போய் சொன்னேன். வட்டி வாங்க வந்திருக்கேன்னு அடிக்கடி வந்து வம்பு பண்ணுவான். ஒரு நாள் விளக்கு மாத்தால அடிச்சு அமிச்சேன். சவால் விட்டுட்டு போனான். அதத்தான் இப்போ நிறைவேற்றி காட்டியிருக்கான். தப்பு பண்ணிட்டே சரசு, தப்பு பண்ணிட்டே. அந்த பாவியோட சங்காத்தமே வேண்டாம் அவதி கேட்கிறப்போ நீ அவகிட்டே போய் எனக்காக பிச்சை கேட்டுக்க. அவனை வெட்டி போடல. அவனை வெட்டி போடுறதுனால எனக்கு பத்தினி பட்டம் வந்துடும்னா வெட்டி போட்டுட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுல என்ன லாபம்? இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நாம வாழ்ந்து காட்டணும். முதல்ல அந்த பணத்தை அவன் மூஞ்சில ஏறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அழகே இங்க பாடுறா. என்னென்ன வழியில் வந்துட்டியா? இல்லப்பா, ஒரு ஒளி தேடிதான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுமே. சீட்டாடியே சம்பாதிக்கலாம் வந்திருக்கிறியா? விளையாடாதீங்க. எப்படியாவது அந்த பணத்தை தூக்கி சோமா மூஞ்சில் எரிஞ்சாகணும். அதுக்காக நான் என்ன வேணுமோ செய்ய தயாரா இருக்கேன். இது பண்ணுனாலும் செய்தியா? சரி சரி, உன்ன மாதிரியாத்தான் நான் தேடி இருக்கிறேன். வா வா. ஏய், நான் டிராப்டா. டிராப்புக்குள்ள காசு வச்சுட்டு போய்யா? யாரா? சொல்லு. ஒரு வசமான இடம்பா. வீட்டுல யாரும் இல்ல, பூட்டிக்கிட்டு வெளியூர் போயிருக்காங்க. உந்தம்னா நல்ல அறுவடை. 50-50. என்ன சொல்ற? சரி, வீடு எங்க இருக்கு? விவரமா சொல்லு. காடாறு மாதம் அப்பா, நாடாறு மாதம் அப்பா, ராஜாக்கள் கதை இதுதாம்பா, நம்ப நல தேவலையப்பா. முடிஞ்சா ஆடுற வரைக்கும் ஆடு, இல்ல ஓடுற வரைக்கும் ஓடு. அலத்திக்கலாமா? இதுக்கு போய் அலத்திக்கலாமா? இன்னும் வரலமா? எங்க போயிருக்காருன்னே தெரியல.
பேசாம சோமா வீட்டுக்கு வந்துரு. இல்ல ஓ, அன்னைக்கு காலமரத்தடையில சோமாக்கு உதவி பண்ணணுங்களா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி அவ கை கால பிடிச்சீங்களாடா? உன்னை கூட்டி கொடுக்குறீங்க இல்ல கூட இருந்து கை கால பிடிச்சிக்கிறீங்க. அது இன்னொருத்தருக்காக நீங்கள கையால ஆதவங்களா? காசுக்காக தாண்டா அப்படி எல்லாம் பண்றீங்க. நானும் கொடுக்குறேன் அதே காசு. காசு மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயே ஒண்ணு கொடுக்குறேன். அந்த பொம்பளை பறிக்க கொடுக்க முடியாத நான் கொடுக்குறேன். என்ன நான் பொம்பளை புரியல? இந்த பாருமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன செய்யணும் சொல்லு. என் வயித்துல இருந்த குழந்தை சாவத்துக்கு காரணமா இருந்தானே, அந்த கை கால ஓடிக்கணும். மகாராஜ் மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும். புண்ணியவதி, உனக்கு ஒரு குறையும் வராதும்மா. மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும்மா. தாப்பா, நீ போலாம். அதுக்குள்ளயா? ரூல்ஸ் இல்லப்பா, இதுக்கு மேல வச்சுக்க. 3 மாசம் தான். வாயா தேவு. சரசு, எங்க இப்படி வந்த? நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வராதையா, இது ஒரு மாதிரி வீடு. அப்படி பாக்காதுப்பா, நான் ஏதோ நிர்வாணமா நிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. போயா, நான் உன்கிட்ட காசு வாங்க மாட்டேன். சரசு, என்னாச்சு உனக்கு? நான் உன்னை திருத்த நினைச்சேன், நீ என்ன திருத்த நினைச்ச. முடியலையேப்பா. விளக்கு மத்த கட்டிக்கு பட்டு குஞ்சல் எதுக்கு? தட்டுவாணி எல்லாம் தர்ம பத்தினி ஆயிட முடியுமா? எழுதி வச்சுட்டானே, ஒவ்வொருத்தருக்கும் என்னது தானே. நாம கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த சாமிக்கே பிடிக்கலப்பா. இல்லன்னா நேரம் பார்த்து உன்னையே ஜெயிலுக்கு அனுப்புறான். என்னையே மறுபடியும் இதுக்கு சாமிதான் மறுபடியும் உன்னை இந்த தொழில் காமிச்சாரா? அப்படி சொல்ல வைக்க மாட்டேன் உனக்கு. அப்ப நீ உனக்காக 2000 ரூபாய் நான் கடன் பட்டையா? திருப்பி கொடுக்காமயே நீ ஜெயிலுக்கு போயிட்ட. உனக்கு என்ன போச்சு? நான் அடைச்சேன். எப்படி சம்பாதிச்சேன்? எப்படி சம்பாதிச்சேன் சொல்லட்டா? சம்பாதிச்சா மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டேன். இத பார், மறுபடியும் அத்தைத்த சொல்லி என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு போயிடாத. ஆனா உன்னையா என்னால உன்னை மறக்கவே முடியாதியா. உன் கூட இருந்தேன் பாரு, அந்த நாளையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். பொழப்ப எப்படியே தள்ளிடுறேன். இன்னொரு 10 வருஷம் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும். சரி சரி, குழந்தை எங்க? குழந்தையா? சோமா கிட்ட போய் கேளு. சோமா கிட்டியா? ஆமா, அந்த பாவிதானியா குழந்தைய கொன்னுட்டா. கொன்னுட்டானா? சரசு, நீ என்ன சொல்ற? உன் கண்ணு முன்னாலேயே எனக்கு எடுத்தானே, அன்னைக்கே செத்து போச்சா. நீ ஜெயிலுக்கு போயிட்ட,
அப்புறம் அது செத்து பிறந்துச்சு. ஆனா ஒண்ணு, குழந்தை உன்னை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பயலுக்கும் சந்தேகமே வராதபடி. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா 2 பேரும் பிறக்கிறப்பவே சுத்தமா பிறப்போம். ஏன்னா சோமாமார் ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாம நல்லவங்களா திருந்தி வாழ முடியாது. வியாபாரம் சுறுசுறுப்பா நடக்கிற நேரம். நீ இடத்த காலி பண்ணுப்பா.